வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சூப்பரான எறாவும் மீனும் தான் வாங்கியிருக்கேன். நாம பாருங்க சங்கராவும் கலந்து வாங்கியிருக்கேங்க. அதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எறா க்ளீன் பண்ணுறதுலாம் ஒரு வேலையே கிடையாது. ரொம்ப சிம்பிள். எறா, நண்டு வந்து ரொம்ப சிம்பிள். மீனை விட இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். மெயினாக வந்து அந்த பின்னாடி இருக்க முதுகில் இருக்க அந்த அழுக்கு எடுக்கணும். அதுதான் வந்து மெயினு. அதை எடுத்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எறா செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் முதுகில். அது நமக்கு பிடிக்காது. அதனால் அது நல்லா க்ளீனாக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மீனும் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த பெறால் இல்லாத மீனாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சங்கரா போல மீனெல்லாம் வந்து கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து எப்போவுமே வச்சிடணும். கடையில் கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதமாக புரட்டாசிக்கு நான் 5 சனி வரைக்கும் இருப்பேன். அதனால் 5 சனி வரைக்கும் எதுவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி தான் சனிக்கிழமை, நேற்றைக்கு முடிஞ்சுது. இன்றைக்கி சண்டே, அதனால் மீன் வாங்கியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில், நாளைக்கு தீபாவளி இல்லையா, அதனால் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு நாளைக்கு மட்டன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிடுவோம். அதனால் இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கேன். மீனும் எறாவும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கி செஞ்சிட்டோம்னா நாளைக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து காலையில் எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா, எந்திரிக்கிறதே கொஞ்சம் 6:00 அந்த மாதிரி தான் எந்திரிப்போம். இப்போ வேறு எங்கள் பேரன் இருக்கிறதுனால ரொம்ப தலைவர் வந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் என்னை வந்து எழுப்பிடுவார். இப்போ அவர் கூட 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் அவரை வந்து பார்த்துட்ருக்கோம். அது வரைக்கும் தூங்க மாட்டான். நைட்டில் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிடுறான் இல்லைங்களா, அதனால் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சான்னா திரும்ப தூங்க 7 மணி 8 மணிக்கு கூட ஆக்கிடுவான் தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் கடகடன்னு சமைக்கணும். அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ நைட்டில் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. நான் வந்து படுத்துருவேன் 10-10:30 மணிக்கா. அதனால் நைட்டில் அவங்க தூங்காமல் பார்த்துருக்கிறதுனால காலையில் கொஞ்சம் நேரம் அவங்க தூங்கட்டோன்னு நான் விட்டுடுவேன். அதனால் தலைவர் எங்கூட தான் இருக்கிறதுனால காலைக்கு எந்த வேலையும் சீக்கிரம் ஆகிறதில்ல பாருங்கள். கடகடன்னு லஞ்சு 2 பேருக்கு லஞ்சு கட்டணும். லஞ்சை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வீட்டு மற்ற வேலைலாம் அவங்க எங்கள் மருமக செஞ்சுருவாங்க. அவ்வளோதான். மதியானத்துக்கு தான் இதோட சாப்பாடு. இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ கிளம்பிட்டுருக்கேன். அதனால் சீக்கிரமாக இதெல்லாம் முடிச்சு வச்சிடணும்னு நினச்சிட்ருக்கேங்க. வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் சண்டை வரும். புருஷன் பொண்டாட்டி சண்டையாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டையாக இருந்தால் ஒருத்தர் பேசினா ஒருத்தர் பேசாமல் இருந்தாலே சண்டை முடிவுக்கு வந்துடும். 2வது வந்து எந்த காரணமாக இருந்தாலும் சும்மா அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகிறத இந்த பெண்கள் வந்து விட்டுறணும். நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டோடு இருக்கணும். ஒருத்தர் கூட வாழவே முடியாதுன்னா அவர் கூட நம்ம வாழணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு நம்ம போயிடலாம். ஆனால் முடியும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாழணும். 2வது சண்டை, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கணும். அதுதான் மெயினு. நல்லபடியாக பார்த்துக்கணும். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? நல்லபடியாக பார்த்துட்டாலே போதும். நம்ம பசங்களெல்லாம் நல்லபடியாக வளர்க்கணும். சின்னதுலேருந்தே பசங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும். யாரோட ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா யாரோட பென்சில் பாக்ஸ்லேருந்து ஏதோ பென்சில் தவறிச்சோ ரப்பர் தவறிச்சோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. யார்கிட்ட இருந்து மிஸ்கிட்ட கொண்டு கொடுக்கணுன்ற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. கீழே எந்த பொருள் கிடைச்சாலும் அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஸ்கூலில் எந்த பொருள் கிடைச்சாலும் மிஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பழகி பாருங்கள். பசங்க அதே மாதிரி தான் வளருவாங்க. யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சின்னதுலேயே அதுங்களுக்கு நல்லா சொல்லி வளர்த்தோம்னா அதுங்க நல்லா வளர்ந்துருவாங்க. அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் அவங்க மற்றவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதை வரைக்கும் செய்யணும். 2வது பசங்களுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து நம்மளை விட பசங்களை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதாவது நமக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். நம்ம நல்லா நம்மளாம் சின்னதில் நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். அதனால் பிள்ளைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான்லாம் வந்து சின்னதில் வந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு முட்டை இல்லாமல் சாதமே கட்ட மாட்டேன். எப்போவுமே சரி முட்டையோடு தான் என் பிள்ளைங்களுக்கு சாதம் கட்டுவேன். ஏன்னா டெய்லி ஒரு முட்டை அது கொடுக்கணும். கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. காய்கறி, கேரட், பீன்ஸு இதெல்லாம் முக்கியமாக சேர்த்துடுவேன். பீட்ரூட்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருக்கும் செஞ்சு கொடுத்துருவேன். காலையில் அப்போல்லாம் வந்து ரொம்ப பீஸ் எடுப்போம் நாங்கள். பீஸ்னால் ஜாப் ஒர்க் அது. அந்த ஜாப் ஒர்க் நான் செய்யும்போது எப்படின்னா, கார்மெண்ட்ஸ்லேருந்து நான் நிறைய துணிங்க எடுத்துகிட்டு வந்து அதில் சமிக்கி, மணி, இந்த மாதிரி பட்டன் இந்த மாதிரிலாம் நாங்கள் தைச்சி கொடுப்போம். என்கிட்டயே ஒரு காலத்தில் ஒரு 50, 100 பேர்கிட்ட வேலை கொடுத்துட்ருந்தேன். நான் அப்போலாம் வந்து 2005லலாம் வந்து நான் நல்லா வேலை கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்போர்ட்டுங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க.
அதனால் அப்போதுலேருந்தே நான் வந்து பசங்களை வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். சாப்பாடு முக்கியம் இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு நான் என்ன சாப்பிட்றேனோ இல்லையோ, எங்கள் வீட்டில் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லையோ, ஆனால் என் பசங்களுக்கு நான் நல்லா சாப்பாடு கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல நாள் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எந்த பண்டிகையாக இருந்தாலும், பிறந்த நாள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன். நான் வந்து அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன். முக்கியமாக நான் வந்து நல்ல புது துணி கட்டணும் அப்படின்னா நிறைய எடுப்பேன். ஆனால் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கும் வருஷப்பிறப்புக்கும் மட்டும் தான் கட்டுவேன். மற்ற நாள் தீபாவளி அந்த டைம்லலாம் கூட நான் புதுசு கட்ட மாட்டேன். எப்பாவது தான் பசங்க கம்பல் பண்ணால் தான் இப்போலாம் கட்டுறேன். அதுக்கு முன்னெல்லாம் நான் அப்படி கட்ட மாட்டேன். 2வது நிறைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தது நாங்கள். ரொம்ப உழைச்சிருக்கேன். என்னோடய 30 வயசுலேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட 48 வயசு வரைக்கும் நிறைய உழைச்சேன். 28லேருந்து 48 வருஷம். ஒரு 20 வயசு வரைக்கும் நான் நல்லா உழைச்சேன். உழைச்சதுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் என்னால் கடன் இல்லாமல் இருக்க முடியுது. நிறைய நகை அது இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. கடன் இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். அப்படி தான் நம்மளோட ஆசை ஓடிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போதைக்கு என்னால் வேலை அதிகமாக செய்ய முடியல. அந்த ஜாப் இருக்கலாம் விட்டுட்டோம். ஆனால் அது செஞ்சிட்ருக்கும்போது நல்லா இருந்தது. அது வந்து எல்லாருக்கும் நானும் வேலை கொடுத்தேன். எல்லோரும் இப்போவும் என்னை வந்து நல்லா தேடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ என்னால் இப்போ இடையிலையும் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் வந்து கேட்ரிங் வேலை எடுத்து செஞ்சிட்ருந்தோம். இந்த ட்ரைனிங் பசங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்ருந்தேன். இப்போ அதுவும் எனக்கு பேரன் இப்போது அவர் பிறந்துட்டதுனால இப்போது நான் அவரை பார்த்துக்கணும். அதனால் அந்த வேலையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து என் வீட்டு வேலை தாங்க. மீன் கழுவுறது, சமைக்கிறது, என் பேரனை பார்த்துக்கிறது. இதுவே பயங்கரமான வேலையாக இருக்குங்க. அவரை பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது டைம் நம்மளுக்கு. பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஒரு 11 மணிக்கு மேலே தான் செய்ய போகிறேன். நான் இப்போ ஒரு 8 மணி ஆகுது. இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தேனான்னு தெரியல. ஏதோ லொடலொடன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் முக்கியம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கழுவியாச்சு. நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் போல் கழுவியிருக்கேன். மீதி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வணக்கம்.